மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். வெங்கடேசன், இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள் என்ன? சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட குறிப்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி, அந்த தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவுக்கு வரும் மார்ச் 4ஆம் தேதிக்குள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்க விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் தற்போது நிறுத்தி வைக்க முடியாது என்ற விஷயத்தை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை உயர்கல்வித்துறை அமைச்சராக கடந்த 2006-11 காலகட்டத்தில் பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் கடந்த 2016ஆம் ஆண்டு விடுவித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து இந்த தீர்ப்பை அளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக ஏற்கனவே அந்த சிறையில் இருந்து சரணடைய விலக்கு கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவர்கள் தற்போது இந்த சிறையில் இருந்து சரணடைய விலக்கு என்பது அளித்திருந்தது. இந்நிலையில் அந்த தண்டனைக்கு எதிரான மேல்முறையீடு மனு விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது அந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோரது மேல்முறையீடு மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க மார்ச் 4ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். அமைச்சர் பொன்முடி சார்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி அவர் ஏற்கனவே எம்எல்ஏ ஆகவும் அமைச்சராகவும் இருந்தார். எனவே அந்த தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த போது தேர்தல் என்பது நெருங்குகிறது, மேலும் இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த தண்டனை தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரினார். தற்போது அவசரம் வேண்டாம், தற்போது நாங்கள் அந்த தண்டனை தீர்ப்பை நிறுத்தி வைக்கப் போவதில்லை, முதலில் இந்த மேல்முறையீடு மனுவுக்கு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்கட்டும், அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என தெரிவித்ததுடன் இந்த மேல்முறையீடு மீதான மனு மீதான விசாரணையை மார்ச் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.